வணக்கம். இது ஆன் டைம் செய்திகள். கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது நிகழ்ந்த நெரிசல் விபத்து தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் உயிரிழந்த 32 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் நேற்று அரசு பணி ஆணைகளை வழங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் இச்சம்பவம் தொடர்பாக அப்போதைய காவல்துறை நிர்வாகத்தின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். கூட்ட நெரிசல் குறித்து காவல்துறை எனக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் அல்லது நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாம். எங்களை அழைத்து வந்த விதமே ஒரு நாடகமாக இருந்தது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆளும் தரப்பின் மீது மறைமுகமாக தாக்குதலை தொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் தத்தமது பொறுப்புகள் உண்டு. அதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது தற்போது விசாரணையில் உள்ள விஷயம் என்பதால் நான் இது குறித்து விரிவாக பேச விரும்பவில்லை. பொறுப்புடன் அமைதி காப்பதே தற்போதைக்கு நல்லது என்று கருதுகிறேன் என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த துயரமான தருணத்தில் மக்களுடன் உறுதியாக நின்று உதவி செய்தவர்கள் யார், தவிக்க விட்டு சென்றவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று கனிமொழி குறிப்பிட்டிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய ஆட்சியாளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழக தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட இந்த பதில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.